சொட்டையா இருக்கனால பாக்குற எல்லா பொண்ணுமே இவனை ரிஜெக்ட் பண்ணாவ. அப்பதான் பக்கத்து வீட்டுல அழகான ஒரு பொண்ணு குடி வரா. அதை பார்த்த இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ வீட்டுல எல்லாரையுமே கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்பான். அந்த பொண்ணுமே இவனை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல இந்த சம்பந்தம் அப்படியே கல்யாணம் வர போகுது. அப்பதான் இவன் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்பான். அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தன் கூட இருக்கா. இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி அந்த வீடியோ ஹீரோயின்ட்ட காமி. சொட்டையா இருக்கனால என்னைய வாடி ஏமாத்துறான்னு கேக்குறான். எனக்கே வாடி நீ துரோகம் பண்ணியா, உன்னை விட ஒரு நல்ல பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி காணிக்கிறேன்னு சொல்றான். அப்படியே அந்த கல்யாணத்தையுமே நிறுத்துறான். இந்த சொட்டைக்கு ஒரு முடிவு கட்டணும். சென்னைக்கு போய் ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்றான். முடி வந்ததுமே இவனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்றான். இதை கேட்ட இவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அந்த பொண்ணு சரியான ஒரு ரீல்ஸ் பைத்தியமா இருக்கா. என்கேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை வழக்க கூட அணைச்சிக்கிட்டு ரீல்ஸ் பண்றா. இதை பார்த்து ஐயர்ல இருந்து எல்லாருக்குமே செம கோபம். அப்படிதான் இவ ஒரு நாள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா குறுக்க வந்தனால அவங்களே எங்கேயாவது போய் தொலைடின்னு திட்டி விட்டுறா. ஆனா ஹீரோவோட அம்மா பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு இதையுமே அட்ஜஸ்ட் பண்றாங்க. கல்யாணம் அன்னைக்கு போட்டோ எடுக்கும்போது ஒரு சின்ன குழந்தை ஹீரோட முடிய பிடிச்சு இழுத்தனால ஹீரோ சொட்டைன்னு தெரிஞ்ச கல்யாண பொண்ணு என்னையே நீ ஏமாத்த பாக்குறியான்னு அந்த கல்யாணத்தையே நிறுத்தி விட்டுறா. வந்தா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி